நாயகன் திரைப்படம் மாதிரியான கல்ட் கிளாசிக் திரைப்படத்துக்கு அப்புறமா ரொம்ப வருஷங்கள் கழித்து கமல் மணிரத்னம் கூட்டணியில் உருவான தக் லைஃப் திரைப்படம் கடந்த ஜூன் 5ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாகி இருந்தது. நாயகன் திரைப்படத்தினுடைய கூட்டணி திரும்ப சேர்றாங்க அப்படிங்கும்போது அந்த படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷத்தினுடைய அதிகம் ட்ரால் செய்யப்பட்ட ஒரு திரைப்படங்களாக தக் லைஃப் திரைப்படம் ஒன்றா மாறிடுச்சு. படம் கலவையான விமர்சனங்கள் பெற்றிருந்தால் கூட பரவாயில்ல, மேக்ஸிமம் அது பெற்றதே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். படம் ஒரு சில நாட்கள்லேயே தியேட்டரில் காத்தாட ஆரம்பிச்சிருச்சு. படத்தினுடைய வசூலும் படுமோசம் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் ட்ரால்ஸ்னு வைத்து செய்யப்பட்ட தக் லைஃப் திரைப்படத்திற்கு வந்திருக்க விமர்சனங்கள் தொடர்பாக இயக்குனர் மணிரத்னம் சமீபத்தில் ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மற்றொரு நாயகன் படத்தை எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு நாங்கள் 2 பேரும், அதாவது நானும் கமலும் சொல்ல விரும்புகிறது ஒரே விஷயம்தான், எங்களை மன்னிச்சிருங்க. மீண்டும் அதே பாணியில் படம் எடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கமாக ஒருபோதும் இருந்ததில்லை. அப்படி ஏன் எடுக்கணும்? நாங்கள் முற்றிலும் வித்தியாசமான ஒரு படைப்பை உருவாக்க விரும்பினோம். இங்கே அதிகப்படியான எதிர்பார்ப்பை விட மற்றொரு எதிர்பார்ப்பு நிலவி இருக்கு. பார்வையாளர்கள் எங்ககிட்ட இருந்து வேற ஒரு வடிவிலான ஒரு படைப்பை எதிர்பார்த்துருக்காங்க போல. நாங்கள் அதை கொடுக்கல. அந்த வகையில் நாங்கள் தவறிட்டோம். கண்டிப்பாக அதுக்கு எங்களுடைய ரசிகர்கள் கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் பகிரங்கமாக தக் லைஃப் திரைப்படத்திற்காக மன்னிப்பு கேட்டிருக்காரு. கமல் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கன்னட மொழி தொடர்பாக பேசிய விஷயம் பெரும் சர்ச்சையானது. அதனை தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தில் மட்டும் தக் லைஃப் திரைப்படம் வெளியாகல. இதனால் படத்தை தயாரித்த கமல் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனத்திற்கு 30 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க.